என் பேர் சந்திரசேகரன். தேனி மாவட்டம் சீப்பாலக்கோட்டை கிராமத்தில் சங்கரியாவரத்தில் குடியிருந்து இருந்தேன். குடிநீர் வடிகால் வாரியத்தில் வேலை பார்த்தேன். ஏதோ ஒரு தற்காலிக காலமாக அந்த வெளியே வரும்போது ஒரு ஆடு கிணத்துல விழுதுன்ற இதில் அந்த ஆட்டை எடுக்கின்ற சூழ்நிலையில் இருந்து கிணத்துல தடுமாற்றம் முறையில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதில் எடுத்து திரும்பி மதுரை ஜிஹெச் ஆஸ்பத்திரியில் போய் இது பண்ணோம். இடுப்பு கீழே சீனிழந்து போச்சு. எனக்கு இடுப்பு கீழே எந்த சீனமும் இல்லை, எந்த சீனமும் இல்லாமல் போயிடுச்சு. என் கூட என் மனைவி 5 வருஷம் என் கூட போராடினாப்புல. அதில் இப்போதைக்கு அவளும் மனநிலை பாதிக்கப்பட்டாப்புல. பாதிக்கப்பட்டதில் என்னால் யூரின் மோசம் கொஞ்சம் என்னால் தம் கட்ட முடியாத ஒரு லூஸ் கான்டாக்டில் இருக்கும். அதனால் ஊரில் வீட்டில் எனக்கு வசதி இல்லை. அதனால் இப்போதைக்கு காட்டில் பார்த்துக்கிறேன். காட்டில் இருக்கேன். காட்டில் இப்போதைக்கு இந்த காட்டில் படுக்கை இங்கே தான் நான் படுத்துக்கிட்டு இந்த இருக்கேன். காட்டில் தான் இப்போதைக்கு இருக்கேன். சாப்பாட்டுக்கு கூட இப்போதைக்கு சாப்பாடு சும்மான கட்டத்தில் இருக்கேன். சாப்பாட்டுக்கும் வழி இல்லாத கட்டம் இருக்கேன். பொம்பளை பிள்ளை படிக்க வச்சிருக்கேன். இது வரைக்கும் படிக்க போட்டேன். நீ 8ஆவதுக்கு மேலே படிக்க போட வசதி இல்லை. முடிஞ்ச அளவுக்கு உதவிக்காரங்க கொடுங்க, இல்லை வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம், என் பேர் அனிதா. இதுதான் எங்கள் அப்பா. நான் 1வது படிக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு கால் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதை பார்த்து எங்கள் அம்மாவும் மனநல பாதிக்கப்பட்டவங்க ஆயிட்டாங்க. ஏதோ 1ஆப்லேருந்து 8ஆப் வரைக்கும் என்னை நல்லபடியாக படிக்க வச்சாங்க. 8ஆப் வந்துட்டேன். ஆனால் இனிமேல் படிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. நோட்டு வாங்கி தரவும் ஆள் இல்லை. எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் ஸ்கூலில் புத்தகம் கொடுத்துட்டாங்க. ஆனால் நோட்டு வாங்க சொல்கிறாங்க. நோட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. நோட்டு வாங்கி கொடுக்க ஆள் இல்லாதனால ஸ்கூலுக்கு போக முடியல. ஸ்கூல் போகாமல் இன்றைக்கி நான் வீட்டில் இருக்கேன். எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் படிக்க வைக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் வசதி இல்லை. எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.